வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம அயன் காண்டோர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் ஆப்ஷன்ஸில். பியர் கால் ஸ்ப்ரெட், பியர் புட் ஸ்ப்ரெட், புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்திங்கன்னா நமக்கு நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களுக்கு கீழே போகுமா மேலே போகுமா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து, சப்போஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி உங்களுக்கு 18,000 இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கரண்ட்டாக நிஃப்டி 18,000 இல்லை 18,050 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இல்லை 17,950 ரவுண்டாக 18,000 பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்குது. இப்போ வர்ற எக்ஸ்பீரிக்குள்ளே, அதாவது 4 நாள் எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பீரி ஆகும் எல்லா வியாழக்கிழமையும். ஸோ எவ்ரி வர்ற தேர்ஸ்டேக்குள்ளே உங்களுக்கு நிஃப்டி 18,500க்கு மேலே போகாது, அதே மாதிரி கீழே 17,500க்கு கீழே போகாது. மேலே ஒரு 500 பாயிண்ட்டு, கீழே ஒரு 500 பாயிண்ட், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்துட்டு பொசிஷன் எடுத்தால் இந்த இந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது உங்களுக்கு தூரமாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நான் 500 பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போகாது, இல்லை கீழே 1000 பாயிண்ட் கீழே இறங்காது அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் வியூவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியாகும். நீங்கள் தூரமாக போக போக ப்ராஃபிட் வந்துட்டு கம்மியாகும். அதாவது எவ்வளோ தூரம் பக்கத்தில் இருக்கீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களோட வியூவும் ஓரளவுக்கு இதாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வியூ நிஃப்டி வந்துட்டு வீக்லி எவ்வளோ ஹை டு லோ, அதாவது ஒரு வாரத்தில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு எவ்வளோ தூரம் மேலே போகுது, இல்லை எவ்வளோ தூரம் இப்போ 18,000 ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு மேலே ஒரு 18,150 வரைக்கும் போயிட்டு கீழே திருப்பியும் டவுன் சைடு வந்துட்டு 17,850 வரைக்கும் போகும்போது உங்களுக்கு இந்த ஹை அப்படிங்கிறது லோ, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு 300 பாயிண்ட் இருக்குது ஹை டு லோ அப்படிங்கும்போது 300 to 350 பாயிண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிஃப்டியோட வீக்லி ரேஞ்சாக இருக்கும். இதே பேங்க் நிஃப்டி இதை எடுத்துட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 1,500 பாயிண்ட் வந்துட்டு ஹை டு லோ ரேஞ்சாக வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும். சில டைம் 3000 பாயிண்ட்டும் போகும் நிஃப்டியும், சில டைம் 500 பாயிண்ட் 700 பாயிண்ட் போகும். பட் ஆன் அன் ஆவரேஜ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய டேட்டா எடுத்து பார்க்கலாம், வீக்லி ஹை டு லோ எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்படி இந்த 300 பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் போய் 1000 பாயிண்ட் போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை. 1000 பாயிண்ட் போகலாம், ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ரீமியம் வந்துட்டு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நான் இதுக்கு ஒரு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வியூ தெரிஞ்சிருச்சு. மேலே ஒரு 500 பாயிண்ட், இல்லை மேலே ஒரு 300 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்குது, 18,000 இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட வியூ. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அயன் காண்டோரில் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு நான் அப்சைடு வந்துட்டு 18,300 வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்ணிடுவேன். எனக்கு மேலே ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே போகாது, கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்கு கீழே போகாது அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு லெக் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லெக் உங்களுக்கு 18,300 காலை செல் பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 18,500 காலை பையும் பண்ணிடுவேன். அப்போ இதோட ப்ரீமியம் எனக்கு ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா இருக்கும். இப்போ 50 ரூபா ப்ரீமியமை நான் வந்துட்டு செல் பண்ணிட்டேன், 20 ரூபா ப்ரீமியம் வந்துட்டு பை பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே உங்களுக்கு கீழே 17,700 300 பாயிண்ட் புட்டை பார்த்திங்கன்னா செல் பண்ணிடுவேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 ரூபா இருக்கும், செல் பண்ணிடுவேன். அதே மாதிரி 17,500 புட்டை பை பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி.
அதாவது மார்க்கெட் 18,300க்கு மேலே போகாது, 17,700க்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல் பண்ணியிருக்கிற லெக்ஸ் இருக்குல்ல, அதில் அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 50, 60, 110 ரூபா பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் ஆயிரும்ல. ஏன்னா 18,300க்கு மேலே போகல, கீழே இந்த வீக் 17,700க்கு கீழே போகல அப்படிங்கும்போது இது ரெண்டு அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணும்போது உங்களுக்கு 150 ரூபா ப்ராஃபிட் வந்துடும் இதில். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 லெக் இருக்குல்ல பை, இது என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு 20 ரூபா, இதுவும் 0 ஆகிடும். இப்போ பை பண்ணியிருக்கீங்க, அவுட் ஆஃப் த மணி ஆகுனா டிகேஐ 0 ஆகிடும். அப்போ இதில் ஒரு 20 ரூபா லாஸ், இங்கே ஒரு 25 ரூபா லாஸ். அப்போ உங்களுக்கு 45 ரூபா வந்துட்டு லாஸ். அப்போ நெட்டு என்ன உங்களுக்கு அப்படிங்கும்போது 55, அதில் ஒரு 10, 65 ரூபா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நமக்கு அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்துட்டு டிப்ளாய் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் இதில். இப்போ இதைவே நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் 18,350க்கு நடுவில் எக்ஸ்பிரி ஆனால் எவ்வளோ லாஸு, இது 18,500க்கு மேலே போனால் எவ்வளோ லாஸ் ஆகும், எல்லா லாஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபைன்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். பே ஆஃப் டயக்ராம்னு ஒன்று இருக்கும், அதுலேயே ஃபஸ்ட்டே நீங்கள் எவ்வளோ லாஸ் ஆகும் இதுக்கு மேலே போனால், சப்போஸ் நம்ம வியூ தப்பாகி 350 எக்ஸ்பிரி ஆகும்போது எவ்வளோ லாஸ் ஆகும், இல்லை கீழே 17,000 16,000 போகும்போது எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிறத ஆப்ஸ்ட்ரா டிஃபைனேஜ் அப்படிங்கிற ஒரு பே ஆஃப் டயக்ராமில் போட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு அயன் காண்டோர் ஸ்ட்ராட்டஜி. இது பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 8072210003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மார்க்கெட் புதுசாக இருக்கவங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துங்க. பாய் பாய்.